Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. Simple interest, compound interest problems பார்த்துட்ருக்கோம். Next question. A sum of rupees 46,000 was lent out at SI and the end of the 1 year and 9 months. The total amount was 52,440. Find the rate of interest per year அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 46,000 வந்து 1 year 9 monthஸில் SI பிரகாரம் அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த அமௌண்ட் வந்து 52,440 ருபீஸ் வந்திருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. I is equal to A minus B. அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் 52,440 மைனஸ் 46,000. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 6,440 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ N வந்து நம்மளுக்கு 1 year 9 monthsன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 months இயராக கன்வெர்ட் பண்ணோன்னா 1 + 9/12 வரும். இது வந்து 3, இது 4 கேன்சல் பண்ணால் அப்போ 4 + 3/4 வரும். இப்போ 7/4 வரும். இதுதான் n. இப்போ SI is equal to PNR / 100. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும் 6,440 is equal to பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 46,000 into 7/4 into R / 100. இந்த 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இங்கே 0 கேன்சல் ஆகிடும். 46 வந்து 644ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 14 டைம்ஸ் வரும். அகைன் வந்து இந்த 7 வந்து 14 கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ். அப்போ R is equal to 2 into இந்த 4 அங்கே போனால் மல்டிப்ளை வரும். அப்போ R is equal to 8% தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.